இவ்வளோ அழகான புத்தர் கோயிலை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கவே முடியாது. பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சராக இருக்கட்டும், இல்லைன்னா அங்கே இருக்க சீனரியாக இருக்கட்டும், அவ்வளோ அழகாக இருக்கும். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் அனுஜஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா மலேசியன் சீரீஸில் 8th வீடியோவாக இது பார்க்குறோம். ஸோ 7 வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக நிறைய பேருக்கு இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. அதோட கண்டினியூஸாக தான் இந்த வீடியோ. ஸோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் வேணால் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. வீடியோவில் நம்ம கேபிள் காருக்கு எப்படி டிக்கெட் எடுக்கிறது, அதோட டிக்கெட் ப்ரைஸ் என்ன, அதே போல் மேலே ஜென்டிங் ஹைலாண்டில் என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இப்போ இதில் போகிறப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 420 ரூபாய்க்கு தான் டிக்கெட் எடுப்பீங்க அப் அண்ட் டவுன் கேபிள் காருக்கு. ஸோ அந்த ஜென்டிங் ஹைலாண்டுக்கு மேலே போனீங்கன்னா இந்த மாதிரி தீம் பார்க் இருக்கும். அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இன்பிட்வீனில் ஒரு ஸ்டேஷன். சொல்ல போனால் இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டாப் தான் வரும். அது பார்த்தீங்கன்னா வந்து சின் ஸ்வி டெம்பிள்னு போட்டிருக்கும். ஸோ இங்கே நீங்கள் இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேஷன்லேருந்து ஒரு 7 வாட்டி எஸ்கலேட்டரில் நீங்கள் இறங்கி இந்த பிளேஸுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதே போல் திரும்பவும் பார்த்தீங்கன்னா திரும்ப 7 எஸ்கலேட்டரில் ஏறி இங்கே ஸ்டேஷனுக்கு வர மாதிரி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இது மலையில தான் உங்களை இறக்கியே விடுவாங்க. அந்த மலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறக்கத்தில் இந்த கோயில் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து புத்தர் கோயிலும் அதே போல் பார்த்தீங்கன்னா புத்தர் கோயிலோட ஒரு டவர் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து கோயில் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா சின் ஸ்வி கேவ்ஸ் டெம்பிள் அப்படின்னு போட்டு உங்களுக்கு வந்து ஆரோ மார்க் காமிச்சிருப்பாங்க. இதுக்கு நீங்கள் எந்த ஒரு சார்ஜஸும் பே பண்ண வேணாம். நீங்கள் அந்த எடுக்கிற 420 ரூபா டிக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு கீழே வரதுக்கு அதுக்கு இன்பிட்வீனில் ஸ்டாப் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்டாப் ஆகும். இறங்கிக்கிட்டு திரும்ப கோயிலுக்கு போயிட்டு வந்து திரும்ப ஏறி நீங்கள் மேலே போயிடலாம். இல்லை இன்பிட்வீனில் நீங்கள் மேலே ஜென்டிங் ஹைலாண்ட்லாம் முடிச்சுட்டு வரப்போ கூட நீங்கள் இதை பார்த்துட்டு திரும்ப ஏறி நீங்கள் கிரவுண்டுக்கு வந்துடலாம். ஸோ நீங்கள் காரில் வரதா இருந்தால் கூட ரோடு வழியாக வந்து வர முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதில் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் இருக்கும். நம்ம மூணார்லாம் இருந்தோம்னா திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு பனி பெய்யும் பார்த்தீங்களா, அதே போலயே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா இருக்கும். உள்ள என்ட்ரானே பார்த்தீங்கன்னா இந்த கல்வெட்டுகள் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து புத்தர் ஸ்டாச்சு, ஒன்று பெரிய ஸ்டாச்சு இருக்கும். அது இல்லாமல் ஸ்டாண்டிங்கில் ஒரு புத்தர் ஸ்டாச்சு மேலே வந்து இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து அவங்களோட ஒரு கோயில் ஒன்று இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா வந்து ரொம்ப பெருசு. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ப்ளசன்ட் ஃபீலாக உங்களுக்கு அங்கே இருக்கும். அங்கே போனோடனே அந்த ஃபீலிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் அதோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து கீழே இறக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து பட்டாசு வெடிச்சு ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் வந்து அவங்க வந்து வேண்டுதல் பண்ணுறாங்க. ஸோ அதையும் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட அமைப்புமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அவங்களோட புராணங்கள் எல்லாமே வந்து ஒரு பக்கம் தனியாக வந்து மலைப்பகுதிங்கிறதுனால அடுக்கடுக்காக வந்து வச்சிருக்க மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலெலாம் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வரலாறுகள் அது மாதிரிலாம் வந்து நிறையா வந்து வச்சுருக்காங்க. பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மலாயிலையும் இல்லை வேறு எதுவும் லாங்குவேஜில் சைனீஸ்லேயும் இருக்கிறதுனால நமக்கு வந்து நிறைய புரியல. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நிறையா டிஃப்ரெண்ட் கதைகளாக வந்து அந்த அப்படியே மலையிலேயே அவங்க வந்து சைடில் வந்து உருவங்களாக வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க போயே பார்த்தீங்கன்னா வந்து பேக் சைடு ஃபுல்லாக வந்து பனிமூட்டமாக வந்து மூடிட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த பெரிய புத்தா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய தாமரை மலர் மாதிரி ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த புத்தருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன மணியும் வந்து அங்கே வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஏரியா பார்க்கவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஜென்டிங் ஹைலாண்ட் போகிறீங்க, உங்கள் பேக்கேஜில் வந்து கண்டிப்பாக ஜென்டிங் ஹைலாண்ட்னு ஒன்று இருக்கும். நீங்கள் பேக்கேஜில் போனீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த பிளேஸுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஹவர்ஸாவது கேட்டு நீங்கள் வந்து வாங்கிட்டு வாங்க. ஏன்னா மோஸ்ட்லி டூர் பேக்கேஜில் என்ன பண்ணுறாங்கன்னா 1 hour 2 hour டைமுக்குள்ளார வாங்க. நீங்க இந்த இடத்த பார்க்கறதுக்கே அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா வந்து ஃபேமிலியோட வரப்போ கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா ஜென்டிங் ஹைலாண்ட்ல மேலே போயிட்டு நீங்கள் வந்து ரொம்ப சுற்றி பார்க்க முடியாது. ஏன்னா ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபேமிலியோட வரப்போ கொஞ்சம் பெஸ்ட்டான ஸ்பாட்டாக இருக்கும்.